குகேஷ்க்கு 5 கோடி கொடுத்த தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகாவுக்கு வெறும் 25 லட்ச ரூபாய் தான் கொடுத்துருக்கு. அது இன்டர்நெட்டில் ஒரு மிகப்பெரிய விவாதமாக இருக்குது. சமீபத்தில் நடந்த ஏஷியன் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 18 நடுவில் நடந்த சாம்பியன்ஷிப்பில் கபடியில் வந்து பார்த்தீங்கன்னா போத் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதாவது ஆண்கள் பெண்கள் 2 அணியுமே ஜெயிச்சிருக்காங்க. அந்த 2 அணிலுமே தமிழ்நாட்டை சேர்ந்த 2 இளம் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கார்த்திகா ரமேஷ் ஆகட்டும் சரி, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அபினேஷ் மோகன்தாஸ், இவங்க 2 பேரும் வந்து தமிழ்நாட்டோட 2 முக்கிய ஜெம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உருவெடுத்திருக்காங்க. குறிப்பாக இவங்க 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபாய், தலா 25 லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொக்கத்தொகை ஊக்கத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்துருந்தாரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் கொஞ்சம் பரபரப்பாக வந்து பேசப்பட்டு இருக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குகேஷ் அவர்கள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சப்போ அவருக்கு வந்து 5 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கொடுத்துருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இவங்க 2 பேருக்கும் 25 லட்ச ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேஸ்ட்டை வச்சு, அவங்களோட லொக்காலிட்டி வச்சு, அதை வச்சுலாம் எக்கச்சக்க கான்ஸ்பிரசி தியரிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியாயிருக்கு. அது வந்து அரசின் முக்கியமான செயலாளர்களில் ஒருத்தரான மேகநாத ரெட்டி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் வந்து பல பேர் வந்து பேசியிருந்தாங்க, இவங்களுக்கு வந்து இன்னும் ஊக்கத்தொகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. குறிப்பாக வேல்முருகன் உட்பட பல பேர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. கொடுக்குறது ஓகே தானே, இது இன்னும் அட்லீஸ்ட் ஒரு கோடியாவது கொடுத்துருக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் பேசியிருந்தார். குறிப்பாக இவர் வந்து எடப்பாடி அவர்களாகட்டும் சரி, இன்னும் பல பேர் வந்து வாழ்த்திருந்தாங்க. தமிழிசை நேரில் போய் வாழ்த்திருந்தாங்க. திரும்ப அவர்கள் வந்து வீடியோ காலில் பேசியிருந்தாங்க. இன்னும் பல விஷயங்கள் நடந்துச்சு. குறிப்பாக அந்த பிள்ளை கார்த்திகா ரமேஷ் அவங்க கேட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகா ரமேஷ் நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல, அவங்களோட அடமொழி மூலியமாகவே சொல்லலாம். கண்ணகி நகர் கார்த்திகா அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தப்பான விஷயங்களால் அடையாளப்பட்டுருந்தாங்க. குறிப்பாக திருடங்க, குற்ற சம்பவத்தெல்லாம் ஈடுபடுறவங்களாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸுக்காக இந்த இடத்த நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களாகட்டும் சரி, எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாமல் நாங்கள் வந்து விளையாடி அந்த இடத்துல இருந்து வந்தோம்னு சொல்கிற விஷயமா இருக்கும். பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இப்போ வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் தமிழ்நாடு லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கானாக ஸ்போர்ட்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர் கார்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து பெற்றிருக்காங்க. அந்த பிள்ளை வந்து பேச ஒரு விஷயமும் அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ போல்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. குறிப்பாக கண்ணகி நகர் கார்த்திகா இதுதான் எங்கள் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஊர் பேரை வந்து இந்த ஊருக்கு பேர் வாங்கி தரணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணகி நகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா அவர்கள் பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக வந்து இது பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த இடத்துல அபினேஷ் மோகன்தாஸ் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு தமிழ்நாடு காவல்துறை சார்பாகவும் கண்ணகி நகர் மக்கள் சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அபினேஷ் மோகன்தாஸ்க்கு அந்த மாதிரி எந்த ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் கிடைக்கல. திருவாரூர் பகுதியை சேர்ந்தவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கல. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் விளையாட்டு விடுதியில் தங்கி படிக்கிற ஒரு மாணவர், அப்பா இல்லாத பையன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கப்படுது. குறிப்பாக இது 2 தாண்டி இவர்களுக்கு கொடுத்த இந்த ஊக்கத்தொகை ஏன் குறைவாக கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயங்களுக்குள்ள நம்ம டீட்டெயிலாக வரலாம். குறிப்பாக இந்த ஒரு ஊக்கத்தொகையை வந்து பார்த்தீங்கன்னா பல கேம்ஸுக்கு நேஷனல் லெவலில் ஒரு கேம்ஸ் ஆகட்டும் சரி, ஏஷியன் லெவல்ஸ் ஆகட்டும் சரி, பர்டிகுலர் கண்ட்ரிஸ்குள்ளே நடக்கிற மாதிரி ஆகட்டும் சரி, இல்லை ரீஜனல் லெவல் மேட்சஸாக இருந்தால் எப்படி இந்த ஊக்கத்தொகை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு செயலாளரான மேகநாத ரெட்டி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த டீட்டெயில்ஸை தெளிவாக பார்க்கலாம். குறிப்பாக கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கும் அபினேஷ்க்கும் 25 லட்ச ரூபாய் கொடுத்துருந்தாங்க தெரியுமா. அந்த 25 லட்ச ரூபாய் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் உயரிய ரொக்க ஊக்கத்தொகையாக ஹை கேஷ் இன்சென்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சமும், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக 10 லட்சமும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 25 லட்சமே 2ஆக பிரித்து கொடுக்குறாங்க. ஹை கேஷ் இன்சென்டிவாக 15 லட்சமும், சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலயமா ஒரு 10 லட்சமும், இந்த 15 லட்சம் ப்ளஸ் ஒரு 10 லட்சம் சேர்த்து தான் இந்த 25 லட்சம் 2 பேருக்குமே அப்படி தான் வந்து அந்த அமௌண்ட்டை பிரித்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இதை எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வெளியிட்ட 2019ஆம் ஆண்டு அரசாணை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்பவருக்கு 2 கோடி ரூபாய், அதாவது தங்கம் ஜெயிச்சாங்கன்னா 2 கோடி ரூபாய், வெள்ளி வெல்பவருக்கு 1 கோடி, வெண்கலம் என்பவருக்கு 50 லட்சம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கேம்ஸில் 4 வருஷத்துக்கு நடக்கிற ஒலிம்பிக் கேம்ஸில் தங்கம் வென்றவங்களுக்கு 2 கோடி, வெள்ளினா 1 கோடி, அதே வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலமாக இருந்தால் 50 லட்சம் அப்படின்ற மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. இது ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு. அதுக்கடுத்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளிலும் தங்கம் வெல்பவருக்கு தலா 50 லட்சம், வெள்ளி வெல்பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம், வெண்கலம் வெல்பவர்களுக்கு 20 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஏஷியன் கேம்ஸ் ப்ளஸ் காமன்வெல்த் கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம்னா 50, வெள்ளினா 30, வெண்கலம்னா 20 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரித்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2019 அந்த அரசாணையின்படி இருக்கிற அந்த அமௌண்ட்ஸ். இதன் பிறகு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இளைஞர் ஒலிம்பிக்ஸ், யூத் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில்
தங்கம் வெல்பவருக்கு 25 லட்ச ரூபாய், வெள்ளி வெல்பவருக்கு 15 லட்ச ரூபாய், வெண்கலம் வெல்பவருக்கு 10 லட்ச ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குறதா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அந்த மேகநாதன் ரெட்டி அவர்கள் சொன்ன விஷயங்கள் இதுதான். ஆசிய இளைஞர் போட்டிகளில் தங்கம் வெல்பவர்கள், அதாவது ஆசிய இளைஞர் போட்டினா இந்த ஒரு கேம், இப்போ கண்ணகி நகர் கார்த்திகவும் அபினேஷும் ஜெயிச்ச இந்த கேம் என்னன்னா ஆசிய இளைஞர் போட்டிகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வெல்பவருக்கு 15 லட்சம், வெள்ளி வெல்பவர்கள் 10 லட்சம், வெண்கலம் வெல்பவருக்கு 5 லட்சம். அதாவது அந்த கேட்டகரியில் தான் இப்போ கார்த்திகாவுக்கு 15 லட்சமும் அபினேஷ்க்கு 15 லட்சமும் கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து பேலன்ஸ் 10 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அதன் பிறகு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கம் வெல்பவருக்கு 1 கோடி, வெள்ளி வெல்பவர்களுக்கு 60 லட்சம், வெண்கலம் வெல்பவர்களுக்கு 40 லட்சம் வழங்கப்படும் அப்படின்ற விஷயங்கள் போட்டிருக்காங்க. இது உலக சாம்பியன்ஷிப் 4 வருஷத்துக்கு முன்னே ஒரு வாட்டி நடக்கிறது இதுக்கு. அதே 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியாக இருந்தால் அதில் தங்கம் வெல்பவர்களுக்கு 75 லட்சம், வெள்ளி வெல்பவர்களுக்கு 50 லட்சம், வெண்கலம் வெல்பவர்களுக்கு 30 லட்சம் அப்படின்ற விஷயங்கள் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்ற தங்கம் வெல்பவர்களுக்கு 50 லட்சம், வெள்ளி வெல்பவர்களுக்கு 30 லட்சம், வெண்கலம் வெல்பவர்களுக்கு 20 லட்சம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. இது தவிர பல்வேறு போட்டிகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை குறித்த விவரங்களை அரசாணை குறிப்பிடுகிறது. இன்னும் நிறைய கேம்ஸ்க்கு சின்ன சின்ன கேம்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம், நான் சாம்பியன்ஷிப் போட்டியில் மேக்ஸிமமாக இவங்க வச்சிருக்க அந்த அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி 1 கோடின்ற அளவு தான் இருக்குது. குகேஷ்க்கு எப்படி 5 கோடி கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி இன்னும் பெண்டிங்காகவே இருக்குது. ஆனால் கார்த்திகாக்கும் அபினேஷ்க்கும் கொடுத்த அமௌண்ட்டுக்கான டேட்டா இந்த அரசாணையின்படி வந்துருச்சு. குகேஷுக்கு எந்த அரசாணையின்படி 5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது அப்படின்றத தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து சொல்லணும். குறிப்பாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய தலைமை நிர்வாக அலுவலர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் அந்த மேகநாதன் ரெட்டி, அவர் சொன்ன விஷயம்தான். குகேஷுக்கு 5 கோடி, கார்த்திகாவுக்கு 25 லட்சம் அப்படின்னு கேட்குறப்ப இந்த ஒரு கம்பேரிஷனே தப்பு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. ஆசிய போட்டிகளும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியும் வெவ்வேறானவை. 5-6 நாடுகள் பங்கேற்கும் போட்டிக்கும் 20 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கும் போட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாமே ஓகே தான், வேர்ல்டு லெவல் கேம்ஸ்க்கே மேக்ஸிமம் 1 கோடி தானே நீங்கள் போட்டிருக்கீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் 5 கோடி ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இன்னுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே பெண்டிங்காகவே தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகாவுடைய பயிற்சியாளர், அதாவது பார்த்திங்கன்னா இந்த இந்திய கபடி அணியின் தற்போதைய பயிற்சியாளராக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், கவிதா செல்வராஜ் அப்படின்றவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊடக கவனம் அதிகமாக இருக்குது, அதனால் இதை பற்றின விஷயங்கள் அதிகமாக பேசுகிறாங்க, அதனால் அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 25 லட்ச ரூபாய் கொடுத்தது கம்மியானது கிடையாது. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடுறப்போ ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு ஆசிய போட்டிகளில் தங்கம் என்ற போது 20 லட்சம் மட்டுமே வழங்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்கம் என்ற போது 5 லட்சம் வழங்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு தெற்காசிய போட்டிகளில் தங்கம் என்ற போது 20,000 வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவிதா செல்வராஜ் அப்படின்றவங்க சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக 2005 வந்து காவல்துறையில் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இல்லாமல் நான் வந்து என்ன சொந்த உழைப்பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையில் சேர்ந்ததுக்கப்புறமா நிறைய மெடல்ஸ் நான் வின் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்பரான அங்கீகாரம் கிடைக்காதனால 2013 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போலீஸ் வேலையை திறந்துட்டு நான் திருப்பி கேம்ஸ்க்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பல இடங்களில் மாணவர்கள், விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல அரசுகள் வந்து போதுமான வசதிகளை செஞ்சு கொடுக்குறதில்ல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. கிரிக்கெட் போன்ற கேம்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை ஏன் கபடி மற்றும் மற்ற கேம்ஸ்க்கு வந்து இந்த கவர்மெண்ட்ஸ் கொடுக்குறதில்ல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியுமே எடுத்திருக்கீங்க. அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஐபிஎல் வின் பண்ணுறப்பலாம் கவர்மெண்ட் வந்து காசு அள்ளி கொடுக்குது, ஆனால் சிஎஸ்கே வந்து கேம் விளையாடுது அப்படின்னா பிசிசிஐ, ஐசிசி, ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு பல ப்ரைவேட் செக்டர் கீழே தான் வந்து அந்த கேம் விளையாடுது. அதுக்கு கொடுக்குற நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட உழைப்பை ஏன் மதிக்க மாட்டேன்றீங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. குறிப்பாக கண்ணகி நகர் கார்த்திகா சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டு கொடுத்துங்க, கிரவுண்டு கட்டி கொடுங்க, ஒரு உள் விளையாட்டு அரங்கம் கட்டி கொடுங்கன்ற மாதிரி விஷயங்கள் தான் முதல்ல அவருக்கு வந்து கோரிக்கையாக வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி கோரிக்கைகளுமே வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெற வேண்டும். எல்லா இடங்களும் விளையாட்டு வீரர்களுக்கான, மாணவர்கள் விளையாடுவதற்கான போதுமான அடிப்படை வசதிகளை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாகவும் இருக்குது. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கும் நாதஸ் மீடியா. நன்றி. நான் உங்கள் ஆர்வி.